Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of tradeachievers. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ நம்ம நிஃப்டி எடுத்தோன்னா நிஃப்டி வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா நம்ம பாட்டமில் இருக்கும்போது பார்த்தோம் அணியில் என்ன ஆச்சுன்னா அணிக்கிலேருந்து மார்க்கெட் வந்து மேலே போக முடிச்சிருச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கு. இப்போ இது எவ்வளோ தூரம் கீழே வருது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பேசலாம். இப்போ என்ன ஆகலாம் அப்படின்றத நம்ம நியூஸ் படி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேஜராக நம்ம பார்க்குறது நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் போய்ட்டுருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வாருக்கு நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டுருக்குன்னா இது இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸும் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஆனால் யூஎஸ் வந்து இப்போதைக்கு நேரடியாக அவங்க ஜாயின் பண்ணலை. ஆனால் யூஎஸ் வந்து ஃப்யூச்சரில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம நியூஸில் பார்க்குற ஒரு விஷயம். இப்போது நார்மலாக இஸ்ரேல் ஈரான் மட்டும் அடிச்சுக்கிறாங்கன்னா இது இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இதை பற்றி நம்ம வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே அந்த நியூஸ் போகுதுன்னா நம்மளுக்கு என்ன ஆகலாம்னா இந்த சைட்வேஸ் அப்படியே கண்டினியூ ஆகலாம். ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்காது. அது சைட்வேஸ் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. தவிர இதனால் ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஃபால் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கொஞ்சம் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறுத்ததுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது இஸ்ரேலு அதே மாதிரி இந்த ஈரான், சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்க கெனல் வழியாக தான் நிறைய வந்து ஷிப்மெண்ட்ஸை வந்து எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல நாளைக்கு வந்து இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பெரிய நியூஸ் வருது. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி வந்து சுவிஸ் கனலில் வந்துட்டு எவர் கிரீன் அப்படின்ற ஒரு ஷிப்மெண்ட் மாட்டிச்சு. ஒரு 2-3 நாளைக்கே $1 பில்லியன் வந்து லாஸ் இருந்துச்சு. ஏன்னா ஷார்ட்டஸ்ட் ரூட்னா அதுதான். ஒரு ஷிப்மெண்ட் வந்து இந்த சைடில் இந்தியாவிலேருந்து அந்த சைடு போகணுன்னா ஷார்ட்டஸ்ட் ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவிஸ் கெனல் வழியாக போகிறது தான். அதே மாதிரியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கெனல்ஸ் வழியாக போகிறது தான் ஷார்ட்டஸ்ட் ரூட். இப்போ அந்த இடத்த யாராச்சும் கேப்சர் பண்ணாங்க நாளைக்கு வந்து அதில் எதனாச்சும் ஒரு ட்ரபுள் வருதுனால தான் நம்மளுக்கு வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் மேஜர் அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம மேஜராக வாட்ச் பண்ண வேண்டிய நியூஸ் என்னென்னா இது இவங்க சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த முக்கியமான ஸ்பாட்டை யாராச்சும் பிடிக்கிறாங்களா, பிடிச்சா மட்டும் தான் வரும். சரி, இது ஒன்று. இப்போ நம்ம ட்ரேடு பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் மேஜரான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் அந்த டேரிஃப் வார். என்னென்னா யூஎஸ் வந்து முன்னாடியே வந்து April 2 வந்து கடைசி நாள் டேரிஃப் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா 90 days வந்து டாக்கிங் பிரேக் கொடுத்தாங்க. இப்பயும் டாக் போய்ட்டு தான் இருக்குது. இந்தியா இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்தது என்னென்னா இந்தியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கொடுக்குற டேரிஃப் வந்து மாற்றக்கூடாது, எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் அதுக்கப்புறமா இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு மாற்றக்கூடாதுன்னு அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கேட்டுட்ருக்காங்க. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இதனால் வந்துட்டு என்னென்னா நாளைக்கு வந்துட்டு ட்ரம்ப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ராக்ஸ் போடுறாருன்னா கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான சான்சஸ். இது எல்லாமே எதில் அடி வாங்கணும்னா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் தான் அடி வாங்கணும். தவிர நிஃப்டியில் மேஜராக பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிஃப்டியில் நம்ம எதுவுமே வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கெட் வந்து நிஃப்டி நம்ம கிளியராக பார்க்குறது என்னென்னா அப்ட்ரெண்டில் இருக்குது. என்னென்னா இந்த நியூஸ்லாம் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் அப்ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட். அப்ட்ரெண்டில் இருக்கிறதுனால இன்கேஸ் மார்க்கெட் நெக்ஸ்ட்டு இது பாக்ஸாக இருக்கிறதுனால பாக்ஸ் ஹை டு லோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு 630 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ மேலே உடைக்குது அப்படின்னா அங்கேருந்து ஒரு 630 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் கிட்ட வந்துடும். அந்த ரேஞ்ச் எங்கே இருக்குன்னா 25,750. மார்க்கெட் நார்மலாக ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. என்னென்னா இந்த ப்ரீவியஸ் ஹைக்கும் இந்த பாக்ஸோட ஹைக்கும் மேலே இருக்க ஹைக்கும் ஒரு இது இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 25,228 கிட்ட அந்த ரேஞ்சில் இருக்குது. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 25,750 அங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படி இன்கேஸ் கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஏன்னா கீழே பிரேக் அவுட் ஆகிற சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இன்கேஸ் அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதே மாதிரி 630 பாயிண்ட்ஸ் அது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ரேஞ்சுக்கிட்ட வந்துடும். எந்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் 23,873. அதனால் மேஜராக வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் என்னென்னா 24,500 கீழே நீங்கள் சப்போர்ட்னு எடுத்திங்கன்னா 24,500 ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் அந்த சைட்வேஸ் பாக்ஸுக்கான சப்போர்ட்டாக இருக்குது. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 23,873 அது கிட்டத்தட்ட எங்கே வந்துடும்னா இங்கே டபுள் டாப் வந்துதா, இங்கே டபுள் டாப் வந்துட்டு மார்க்கெட் வந்து உடச்சிட்டு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்த இடத்து வரைக்கும் மார்க்கெட் கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எப்போனா
இதை உடைச்சதுன்னா, அது உடைக்காத வரைக்கும் மேலே உடைச்சதுன்னா மார்க்கெட் மேலே தான் போகணும். அதே மாதிரி மார்க்கெட் ஆல் டைம் உடைச்சிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது நிஃப்டி. இப்போது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், நிஃப்டியில் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் வருது, நாளைக்கு ஒரு கரெக்ஷன் வருதுன்னா அது ஏறுறது எப்போதுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா வந்து 50 கம்பெனி சேர்ந்து இருக்குது. இதுவே நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் சீக்கிரமாக ஏறுது. அது ஏன்னு நம்ம பார்த்துலாம். பேங்க் நிஃப்டி இப்போ நம்ம பார்த்துலாம். ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் ரீசெண்டாக ஆர்பிஐ ரேட் கட்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால் வந்து பேங்க்ஸ் கொஞ்சம் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிம்பிள் தான், ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அந்த ரேட் கட்ஸ்லாம் வந்ததுனால, இன்ட்ரெஸ்ட்லாம் கட் ஆகிறதுனால லோன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து லோன்ஸ் அதிகமாக வரும். லோன்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நார்மலாக தெரியும். லோன்ஸ் அவங்க கொடுக்கும்போது பேங்க்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும், நிறைய ஏர்னிங்ஸ் நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் லோன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணதுனால சீனியர் சிட்டிசனுக்கு கொஞ்சம் அடி வாங்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில். மற்றபடி லோன்ஸ் வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைம் தான். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் பெருசாக அணிலேருந்து மூவ்மெண்ட் கிடையாது. நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து 56,132, சப்போர்ட் மேஜர் லெவல் சப்போர்ட்னு பார்க்கும்போது 53,589 அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இருக்குது. நம்ம ஃபிப்னோக்கி கூட அன்றைக்கி போட்டு காமிச்சிருப்போம். ஃபிப்னோக்கின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்திருக்க கரெக்ஷன் அப்படியே இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 0.6 மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே வருதுன்னா 0.6 அது எந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா 54,774. இது நடுவில் ஒரு நல்ல ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். என்னென்னா மார்க்கெட் 53,589க்கு முன்னாடி 54,774 ஒரு 200 பாயிண்ட் மேலே ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் இருக்கும். 0.619 அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்னா இந்த இடத்துல நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்குதுன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ட்ரேட் எடுக்கிறீங்களோ இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கோங்க. 56,132 வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 57,000 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ 56,132 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 57,000. அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 800 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை வாட்ச் பண்ணலாம். இப்போ சில பேர் வந்து இந்த இடத்துல சேனல் பார்த்ததா சில பேர் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே போய்ட்டுருக்கு. இன்கேஸ் இது சேனலாக ஃபார்ம் பண்ணால் கூட மார்க்கெட் கீழே வருதுன்னா இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த லெவல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே போட்டிருந்தோன்னா அந்த லெவல் கீழே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும், இன்னும் சேனல் ஃபார்ம் ஆகலை. நீங்கள் நார்மலாக மாஸ்டர் கிளாஸ் பார்த்துருந்தா அதை சார் வந்து கிளியராக சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்போ வந்து சேனல் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா போட்டு வைக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் சேனல் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இன்னும் ஆகலை. இப்போ நம்ம போட்டு வைக்கிறது ஓகே. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஹை இந்த லோ வந்து நான் போட்ட மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுறதுக்கு போட்டு பாருங்கள். மார்க்கெட் இன்கேஸ் அங்கே வருதா, திருப்பியும் மார்க்கெட் அந்த கரெக்ஷன் லெவல் வரைக்கும் வருதா, அந்த 0.628 இந்த சேனலோட பாட்டமும் கரெக்டாக அந்த லெவலில் தான் இருக்குது, வருதா பாருங்கள். அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட் வந்து உடச்சிச்சுன்னா அது இன்வாலிட் ஆகும். அதனால் இப்போதைக்கு சேனலில் போட்டு வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரா பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிஃப்டி காட்டிலும் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் கீழே வரும்போது அதிகமாக தான் இருக்குது, அதே மாதிரி மேலே போகும்போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. ஏன்னா பேங்க் செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் என்னென்னா ஓவரால் ரன்னுக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு கொஞ்சம் வந்து நல்லா இருக்கிறதுனால வாட்ச் பண்ணலாம். பேங்க் செக்டார்ஸில் இருக்க ஒவ்வொரு ஸ்டாக்கும் என்ன பண்ணலாம், தாராளமாக வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி இது மட்டும் கிடையாது, பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணுறதும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. நம்ம வெயிட் பண்ணுறதுக்கான ஒரே 2 மேஜர் நியூஸ் வரணும்னா, ஒன்று அந்த கெனல் பேசேஜ் வே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஆகிற பேசேஜ் வே யாருனாச்சும் இது பண்ணாங்கன்னா, இப்போ பிளாக் பண்ணாங்கன்னா பெரிய ஒரு நியூஸாக வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்னா கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ட்ரேட் வார் இப்போ நம்ம போயிட்டுருக்க யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் உள்ள ட்ரேட் வார் கொஞ்சம் என்னென்னா யூஎஸ் வந்து இன்னும் அதிகமாக டேரிஃப் அதிகமாக ஆக்குறாங்கன்னா அதனால கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அதுக்கான அறிகுறிகள் பெருசாக இல்லை. ஏன்னா 2 பேரும் பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் மட்டும்தான் இப்போதைக்கு வார் போயிட்டுருக்கு. அதனால் பெரிய அறிகுறிகள் வந்துச்சுன்னா இந்த 2 மேஜர் நியூஸ் தான் இருக்கும். ஸோ இந்த நியூஸ்க்காக வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until then take care, bye.